ஒரு புது இயக்குனர் வந்து சார் நீங்கள் இப்படி வாங்க இப்படி போங்கன்னு சொன்னால் சரின்னு சொல்கிறார்கள். அதே பல பேருக்கு ஒத்துக்கிற மாட்டாங்க. நேற்று வந்த பையன் இவன் சொல்கிறான் கேட்கணுமான்னு. ஓகே சார், சாருங்கிறது மறுபேச்சு சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு புது டேரக்டர் ஒரு படம் பண்ணிட்டு அடுத்த படம் பண்ணி ரஜினிகாந்தோட அவர்கள் பண்ணுறாருன்னா அவரை வந்து இவர் வந்து சார்னு கூப்பிட்றது, அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஒரு டேரக்டருக்கு உண்டான மரியாதையை கொடுக்குறதுங்கிறது வந்து அவர் தன்னை வந்து ஒரு அந்த படத்துலலாம் ஃப்ரெஷ்ன்னு நினைக்கிறார். இந்த படத்தில் நடிக்க வந்திருக்குங்கிற மாதிரி அவங்களோட அவர் பழகிற விதம் வந்து அந்த ப்ராடக்ட்டில் வந்து எதிரொலிக்குது. அதனால தான் இன்றைக்கி கார்த்திக் சுப்ராஜா இருக்கட்டும், இன்றைக்கி லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், நெல்சன் மாதிரியான ஆட்கள்கிட்ட அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறாரு. நான் சூப்பர் ஸ்டாரு, நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கிறேன், நீ சொல்கிறது நான் கேட்கணுங்கிற அந்த அந்த எண்ணம் கொஞ்சம் கூட வராமல் வச்சுக்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய பல நடிகர்கள் கற்றுக்கணும். 4 படம் பண்ணவனே எனக்கு கதை பண்ணுன்றாங்க, 4 படம் கிட்டானவனே எனக்கு கதை பண்ணு, ஏன் ஆடியன்ஸ்லாம் அதை ரசிக்க மாட்டாங்க, எனக்கு பஞ்ச் டைலாக் வை, எனக்கு ஃபைட்டு வை அப்படின்னு. இன்றைக்கி 4 படம் ஹிட் ஆனவனே இன்றைக்கி இருக்க நடிகர்கள் அடைஞ்சு நாசமாக போயிடறானுங்க. ஆனால் அந்த சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவர் இன்றைக்கி பூசா ஒருத்தவனுக்காக சொன்னாங்கன்னா ஓகே சார் நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன், குதிக்கணுமா குதிக்கிறேன், டான்ஸ் ஆடணுமா ஆடுறேன், அப்படி தன்னை முழுவதுமாக ஒரு டேரக்டர்கிட்ட ஒப்படைச்சிடார்ல. அதனால தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் இருக்கிறார். பலரும் இன்றைக்கி கற்றுக்கிற வேண்டியது இந்த படம் வந்து லோகேஷோடைய படம் தான். முழுக்க முழுக்க லோகேஷோடைய படத்தில் இவர் இருக்கிறாரு. இவரை ஒரு வேறு விதமாக அவர் காமிச்சிருப்பார்.